பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எண்களை தேடினால் விடியல், எண்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், அழகிய உடலின் நோய்களும் தீரும். எண்கள் நமது கண்கள், எண்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எண்களை தேடினால் விடியல், எண்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதி அவர்களின் எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருகவென்று வரவேற்கிறோம். நாம் இதிகாசங்களில் சரித்திர நாயகர்களை பார்த்திருக்கிறோம். அதேபோல் புராணங்களில் தெய்வ அவதாரங்களை பார்க்கிறோம். நாயன்மார்களில் சிவன் பக்தியை பார்க்கிறோம். அதேபோல் ஆழ்வார்களிடம் விஷ்ணு பக்தியை பார்க்கிறோம். நமது பண்டிட் அசோக் பாரதி அவர்களிடம் எண்களை பார்க்கிறோம். இறைவன் அவருக்கு கண்களை படைத்துள்ளான், அவரோ அதில் எண்களை படைத்துள்ளார். 40 ஆண்டு காலமாக பண்டிட் அசோக் பாரதி அவர்கள் எண் கணிதத்தை சிறந்த முறையில் நம் அனைவருக்கும் அளிக்கிறார். அவர் ஓர் நடமாடும் சித்தர் ஆவார். வாரம் நம்மளுடைய அனைத்து வினாக்களுக்கும் பண்டிட் அசோக் பாரதி அவர்கள் மிக துல்லியமாக அழகாக நமக்கு பதிலளிக்கிறார். அதேபோல் இந்த வாரமும் பண்டிட் அசோக் பாரதி அவர்கள் உங்களுடைய அனைத்து வினாக்களுக்கும் பதிலளிக்க வந்துள்ளார். உங்கள் சார்பாகவும் பண்டிட் அசோக் பாரதி அவர்களை வருக வருகவென்று வரவேற்கிறோம். எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுளின் தனி சிறப்பு படைப்பில் மகான் பண்டிட்ஜி அவர்களுக்கும் தொகுப்பாளி மீனாட்சி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்காக கேட்க வந்திருக்கீங்கம்மா? என் மகனுக்காக. உங்கள் மகனுடைய டேட் ஆஃப் பர்த்? 6/11/11ங்களா? 85. என்ன பேருங்க?
கார்த்திக். இன்சியல் இன்ஷியல் எம். எம் கார்த்திகா. எம் கார்த்திக். உங்கள் பேர் என்னங்க? எம் நளினி. நளினிங்களா? ஆ. எம் வந்து அவங்க அப்பா பேர். ஆ. உங்கள் மாமனார் பேர் என்னங்க? மாமனார் ஸ்ரீராமுல். எஸ்ஸுங்களா? ஆ. பிறந்த தேதி 6/15/24. சிறப்பான தேதிகள். 6ஆம் எண்ணில் ஒரு குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த எண் வந்து 6. அந்த 6ஆம் எண்ணுக்கு 4ஆம் எண் ராகுவானவர் துணையாக இருப்பார். ஆனாலும் ராகு கேது சனீஸ்வரன் மூவருமே கல்வி காலங்களில் சிற்சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு அதை சரி செய்தாலும் அடுத்து அறையக்கூடிய இந்த திருமண காலத்தில் இந்த ராகு கேதுக்கள் கொஞ்சம் விளையாடுவாங்க. அதனால தான் சர்பதோஷம்னு சொல்கிறவங்களுக்கு திருமண தடைகள் ஏற்படுது. கார்த்திக்னா 8, இதுதான் நம்மளுக்கு பிரச்சனையே. அருமையான எண். அந்த எண்ணில் இந்த கார்த்திக்ங்கிற ஒளி 8. எந்த எண்ணில் பிறந்திருந்தாலும் அந்த எண்ணுடைய தாக்கத்தை இந்த பெயர்னுடைய ஒளி அலைகள் கம்ப்ளீட்டாக வந்து மைனஸ் பண்ணிடும். அதான் இந்த 8னுடைய ஆதிக்கம். இதை இப்போ ஒரு சிறந்த எண்ணுக்குள்ளே கொண்டு போகணும். அதான் எண்கணிதம். அந்த சிறந்த எண்ணானது NM. என் உங்கள் பேர் தானே? NM கார்த்தி. NM கார்த்தினா 15, NM கூட சேர்றப்ப 24. 24 6ஆம் நம்பர். இந்த 6 இங்கே வச்சுட்டோம். NM கார்த்திங்கிறது நீண்ட ஆயுளோடவும் நிறைந்த கல்வியோடவும் சிறந்த தொழில்துறைகளில் சிறந்த மன வாழ்க்கை இதெல்லாம் பெற்று ஒரு சிறப்பாக வாழக்கூடிய நம்பர். 6ஆம் நம்பர் எப்பயுமே துடிப்பான செயல்பாடு. 4ஆம் நம்பர் ஓரளவுக்கு அறிவுபூர்வமாக செய்வாங்க. இந்த 8 சில நேரங்களில் வந்து அதீத வெற்றிகளை கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனால் முடிவு வந்து சிறப்பாக இருக்காது. முடிவு சுகமாக இருக்காது. அதனால இந்த 8 கண்டு கொஞ்சம் பயப்படுறோம். 8ஆம் எண் விபத்துக்களை கூட கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு நம்பர். ரத்த காயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். இப்போ NM கார்த்தியில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைச்சிடும். என்ன படித்தாருங்க கார்த்தி? கார்த்திக் பிகாம் படிச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ மணலி ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணி வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். புதிய சூழ்நிலைகள் ஏற்படும். எல்லா விஷயங்களிலும் வெற்றிகளை கொடுக்கும். புது புது ஐடியாஸ் வரும். ஃபர்தர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய எண்ணத்தை கொடுக்கும். வாழ்க்கை ஒரு நல்ல வசந்தமாக வாங்க. NM கார்த்தி. நான் என்ன எழுதி கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு போவேண்ணா சார். கடல் கடந்து போகிறது, கடல் கடந்து போய் பொருள் சேர்ப்பதில் 6ஆம் எண்ணுக்கு ஈஸி. ரொம்ப ரொம்ப பவர். இந்த NM கார்த்தியில் அது நிறைய அந்த எண்ணம் ஈடு. எல்லா எண்ணங்களும் வெற்றி பெறக்கூடியது இந்த பேர். சரிங்க. கண்டிப்பாக ஜெயிக்கும். சரிங்க சார். மஞ்சளின் மகத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சுமங்கலிங்கள் மஞ்சள் நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். அனுதினமும் பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும். திருமணமான பெண்கள் மாங்கல்யத்திற்கு அந்த மஞ்சள் நூலிற்கு தினமும் மஞ்சள் பூச வேண்டும். வாசற்படிக்கு மஞ்சள் கலரில் சில பேர் பெயிண்ட் அடித்து வைக்கிறார்கள். அப்படி அடிக்கக்கூடாது. தினமும் காலையில் எழுந்து நீராடி விட்டு மஞ்சளில் விபூதி பூச்சி மாதிரி ஒரு 3 பூச்சிக்கள் அந்த மாதிரி மஞ்சள் கோடுகள் வாசல் படியில்தான் எல்லா செல்வங்களும் சேரும். வீட்டுக்குள்ளே வந்து நல்ல சக்தி மட்டும்தான் வரும். எப்படி ஒரு மாந்தளை கட்டின உடனே தீய சக்தியெல்லாம் வெளியில் கொண்டு போயிட்டு நல்லதெல்லாம் உள்ள இழுக்கும். அந்த மாதிரி வாயில் படியில் 3 கோடுகள் மஞ்சளில் இட்டு அது குங்குமம் வைத்தால் அந்த மகத்துவமே தனி. ஏன்னா அருந்ததி தேவியார் அனுதினமும் மஞ்சள் அரைத்து திருமகளுக்கு கொடுக்கிறார். நம் இல்லங்களில் தீபம் எரிந்து இந்த மாதிரி மஞ்சள் கோடுகள் இருந்தால் அங்கே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால் அருந்ததி தேவியே வீட்டுக்கு வரக்கூடியது வந்து மஞ்சளினுடைய மகிமை.
கடவுளின் அருளை பெறணும் என்ன செய்யணும் சார்? கடவுள் எப்பொழுதுமே நம்ம எங்கேயோ இல்லை, அவர் நம்ம கூடயே இருக்கார். இப்போ நம்ம குறிப்பிட்ட ஒரு இஷ்ட தெய்வத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த இஷ்ட தெய்வத்தை மனதார அன்போடு வழிபாடு செய்யணும். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பலவிதமான அறிவு சார்ந்த விஷயங்களை, தமிழ் வேதங்களை படித்து ஞானிகளானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி கடவுளை அடைவதற்கு அன்பு ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட கடவுளை நாம் இஷ்ட தெய்வமாக நினைத்து தினமும் வழிபாடு செய்து வந்தால் அந்த கடவுள் நம் பக்கத்தில் நெருங்கிடுவார். எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியில் திரு பண்டிட்ஜி அவர்களுக்கும் தொகுப்பாளியான மீனாட்சி அம்மாள் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என் மகனுக்காக பேச விரும்புகிறேன். மகனுக்கு உங்கள் மகனுக்காக சார் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சார். 29/9/96 12:47 பிறந்தான் சார். அது மிட் நைட் சார். 29ஆம் காலையில் பிறந்தது. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் 12 மணிக்கு சுதந்திரம். 14ன்னு சொல்லுவீங்களா 15ன்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி இது 29 அப்படி வச்சுக்கோங்க. சரி, எப்பவுமே இந்த டவுட் வேண்டாம். சூரிய உதயத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தமிழ் மாதங்கள், தமிழில் எழுதக்கூடிய சூரிய உதயம் இவைகளெல்லாம் 6 மணிக்கு மேல் அடுத்த நாள் என்று வந்தாலும் பூமியினுடைய சரிபாதி இரவாகவும் சரிபாதி பகலாகவும் இருப்பதால் அந்த இரண்டையும் பிரிப்பது இரவு 12 மணி. அதனால் இந்த குழந்தை 29 தான். ஏன்னா 29 நாளை போராட்டம் ஆரம்பமே இது போராட்டம் தான். 29/9/1996. பேர் சொல்லுங்க. என் சுதர்ஷன். சுதர்ஷன். உங்க மிஸ்ஸஸ் பேர் என்னங்க? என் ஸ்ரீலதா. ஸ்ரீலதாவா? உங்க அப்பா பேர் என்னங்க? ரங்கநாதன். ரங்கநாதன். ஓகே. 13, 26, 29 தேதிகள் ஆபத்தான தேதிகள்னு சொல்கிறோம். போராட்டங்கள் நிறைந்த ஒரு தேதியாக 29ஆம் எண் விளங்குகிறது. சந்திரன் செவ்வாய் இந்த இரண்டும் எதிர்மறையான கிரகங்கள். சந்திரன் குளிர்ச்சியாகவும் 9 என்ற செவ்வாய் வெப்பமாகவும் இருப்பதால் பலவிதமான போர்க்களங்கள் நிறைந்த ஒரு நம்பர் தான் 29. அப்போ 29இல் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த எண் உயிரின் ரொம்ப முக்கியமானது. அது 9ஆம் எண்ணாக இருக்கிறது. இந்த இடத்துல அது சந்திர மங்கள யோகம்னு ஒரு யோகத்தை கொடுத்துச்சு. இந்த இடத்துல மோசமாக இருந்தால் கூட சந்திர மங்கள யோகம்னு ஒரு யோகம். இப்போ நம்ம என்ன பேர் வச்சுருக்கிறோம்? என் சுதர்ஷன் 35 8ஆம் எண். பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஆபத்தான எண்ணில் பிறந்து பெயரும் 8ஆக இருந்தால் இந்த ஜாதகருக்கு நல்ல விஷயங்களை பூரா இந்த எண் உறிஞ்சிடும், கெட்டதை பூரா உடனே கொடுக்கும். அதனால தான் எந்த குழந்தையாக இருந்தாலும் 8ஆம் எண்ணில் பெயர் வைக்கக்கூடாது. 29இலிருந்து இந்த 8ஆம் எண் இருந்தால் மிகப்பெரிய சோதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் ஏற்படும். அதனால் முதல்ல இந்த பெயர் நம்ம சரி பண்ணிட்டோம்னா 29 அடங்கிடும். சரி. அதை எப்படி அடக்கிறதுன்னு பார்த்து ஃபஸ்ட்டு. சரி. அதை இந்த பெயரை வச்சு தான் நம்ம அடக்கிறோம். அந்த பெயரில் முழுமையான ஒரு ஆதிக்கத்தை நம்ம கொடுத்துடலாம். இங்கே ஒரு ஹெச் போட்டுக்கலாம் சுதர்ஷனில், இங்கே ஒரு ஆர் போட்டுக்கிறோம். இப்போ சுதர்ஷன் கரெக்ட் ஆயிடுச்சு. SUDHARRSHAN நான் எழுதி தருவேன். ஓகே சார். இந்த சுதர்ஷன் 37 சூரியன். சரி. சந்திரன். சரி. சூரியன் வந்தவுடனே சந்திரன் அடங்கிடும். சரி. சூரியன் சந்திரன் நட்பு கிரகங்கள். சரி. சூரியன் செவ்வாய் நட்பு கிரகங்கள். அது கூட எண் சேர்றப்ப 42 6 6னா சுக்கிரன். சரி. சரி. அப்போ இந்த குழந்தைக்கு 35இல் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் 42இல் வாழும் வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம். சரி. இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையிலே வெற்றி வசந்தம். 29ஆம் நம்பர் பெயர் வருவது பூராமே விபத்துக்களுக்கு ஆளாகிறார். சரி. அப்போ இந்த 8 அது ஈஸியாக கொடுத்துரும். ஒரு சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு ஜாதகருக்கு விதி மோசமாகிற ஒரு நாள். அப்போ இந்த 42 சுக்கிரன் அல்லவா பெரும் சக்தி கொடுத்து ஜாதகனுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்று. அடுத்த வருஷம் குழந்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி இருக்கும்.
சரி சார். உடல், மனம், செயல், சரி சார். அதனுடைய அறிவாற்றல், சரி சார். அதனுடைய சாதிக்கக்கூடிய தன்மை சரி சார். அத்தனையும் மாறி இருக்கும். சரி சார். அந்த மாதிரி ஒரு சிறப்பான குழந்தையை இன்னைக்கு உருவாக்கி சரி சார். பிறந்த அன்னைக்கு வைக்கக்கூடிய ஒரு பேர் நம்ம இன்னைக்கு வைக்கிறோம். சரி சார். அப்போ அந்த அலைகள் குழந்தைக்கு வந்து வெற்றிகளை கொடுக்கும். சரி சார். ஓகே சார். அவன் படிப்பெல்லாம் எப்படி இருக்குங்க சார்? அதுதான் சொன்னோம், கல்வி, உடல்நிலை, ஆயுள் நிலை எல்லாத்துலேயும் பாதிப்பு. சரி சார். இப்போ எல்லாத்துலேயுமே ஓகே, எல்லாத்துலேயுமே இனிமேல் சிறந்து விளங்கும். சரி. அந்த மாதிரி ஒரு நம்ம. சரி சரி. ஓகே. தரையில் சிந்தனை எண்ணெயை தலையில் தேய்க்கலாமா சார்? தரையில் அது என்ன ஒரு பழக்கம் தெரியல, வேஸ்ட் ஆகுன்னு நமது பெண்கள் எல்லாத்துலேயும் சிக்கனம், அது பாராட்டுக்குரியது தான். பொதுவாக ஒரு எண்ணெய் தரையில் கொட்டிவிட்டால் ஒரு துணியில் துடைத்து அது வெளியே எரிந்துவிட வேண்டும். சில தீபங்களில் அந்த திரியை தூண்டிவிட்டுவிட்டு அந்த எண்ணெயை தலையில் தடவார்கள். அது மிகவும் தரித்திரம் என்று சொல்கிறோம். ஒரு சமயம் விக்ரமாதித்த மகாராஜா, ஏன்னா சம்பவங்கள் அத்தனையுமே நமக்கு விளக்கியிருக்கிறாங்க. விக்ரமாதித்த மகாராஜா வேறொரு நாட்டுக்கு செல்கிறார். இவருடைய அறிவுத்திறனை அறிந்த ஒரு பெரியவர் இவரை சோதனை செய்ய, இங்கு இருக்கும் அரண்மனையில் இருக்கும் அத்தனை பேரும் மகாராணி போல் இருப்பார்கள், யார் உண்மையான மகாராணி என்று கண்டுபிடிங்கள் என்று சொல்ல, அவரும் வேதாளத்துடன் அந்த மாளிகைக்கு செல்கிறார். எல்லோரும் பகட்டாகவே இருக்கிறார்கள் அந்த அரண்மனையில். அப்பொழுது ஒரு பெண்ணானவர் இவரை உட்கார வைத்து இவருக்கு உணவு பரிமாறுகிறார். சந்தேகமில்லை, இவர்தான் மகாராணி என்று ஒரு யூகம் செய்து வேதாளத்தை கேட்கிறார். இவர் மகாராணி இல்லை என்று வேதாளம் சொல்கிறது. அதன்பின் அங்கே ஒரு பூஜை அறையில் ஒரு பெண்மணி குத்துவிளக்கு ஏற்றுகிறார். அந்த குத்துவிளக்கு ஏற்றுவதை பார்த்த விக்ரமாதித்தன், எப்பயுமே பெண்கள் அந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்டவர் மட்டும்தான் பூஜை அறையில் போய் விளக்கேற்றுவாங்க, அப்போ இதுதான் மகாராணியாக இருக்கணும்னு வேதாளத்திட்ட கேட்குறாரு. இதுவும் இல்லைன்னு சொன்னோடனே வேதாளம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, இந்த பெண் மிகவும் தரித்திரமானவள், 5 திரிகளையும் தூண்டிவிட்டு விட்டு அந்த எண்ணெய் தலையில் தடவுவதால் இவள் ஒரு உயர்ந்த இடத்திற்கு வரவே முடியாது அப்படின்னு அந்த கதை பெருசு. அப்படி மகாராணி விக்ரமாதித்த மகாராஜா கண்டுபிடிக்கிறாரு. அந்த மாதிரி கீழே சிந்திய எண்ணெய், திரியில் இருக்கும் எண்ணெய்களை தலையில் தடவுவது பெரும் தரித்திரத்தை கொடுக்கும். பலவிதமான செல்வங்கள் வீட்டை விட்டு ஓடிவிடும். அதனால் அந்த மாதிரி தவறுகளை செய்ய வேண்டாம். சார், துர்க்கை அம்மனுக்கு எந்த மலர்களால் பூஜிக்கலாம் சார்? துர்காதேவியே ஒரு அற்புதமான விஷயம். நடமாடும் இந்த உலகத்தில், சுழன்று கொண்டிருக்கும் இந்த பூமியில், பல சித்தர்கள் மகான்கள் வாழக்கூடிய இந்த பூமியில், அன்னை சாரதா பீடத்தில் பாரதி தீர்த்தர் ஒரு அற்புதமான சித்தர் பல பூஜைகள் செய்து இந்த பூலோகத்திற்காகவே வாழ்ந்து கொண்டு வருகிறார். அங்கே சாரதா பீடத்தில் இருக்கும் அவர் தமிழகத்தில் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அங்கங்கு அருள் சக்திகளை நிரப்புபவர். அப்பேற்பட்ட பாரதி தீர்த்தரிடம் ஒரு பெண்ணானவர் தீராத வயிற்று வலி, 13 ஆண்டுகளாக நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது பாரதி தீர்த்தர் சொல்கிறார், செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்தில் துர்காதேவி வழிபடு என்கிறார். 9 வாரம் வழிபட்டவுடன் இன்று வரை அந்த பெண்மணிக்கு வயிற்று வலி வரவில்லை. இப்படி பல சம்பவங்கள் அதில் ஒன்று சொல்கிறோம். அது மாதிரி துர்காதேவி நோய் தீர்ப்பதில் வல்லவர். அது மட்டுமல்ல, சர்பதோஷங்கள் அதிலிருந்து முற்றிலும் நமக்கு விடுதலை கொடுப்பவர். பட்டீஸ்வரத்தில் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் மலர்களால் அந்த துர்காதேவிக்கு எல்லா விதமான மலர்களால் துர்க்கை அம்மனை மூடிடுவாங்க. அவ்வளவு மலர்கள் அர்ச்சனை பண்ணுவாங்க. அதை பார்த்தாலே பல பாவங்கள் விலகும். அது ஒன்று. ஞாயிற்றுக்கிழமைகளில் 4:30 to 6 ராகு காலத்தில் வில்வ இலைகளை எடுத்து அந்த வில்வ இலையில் துர்க்கைக்கு அர்ச்சனைகள் செய்தால் பூர்வ ஜென்ம வினைகள் தீரும். தொழில் செய்வதற்கோ வேலை கிடைக்காமல் இருப்பதாலோ
திருமண தடைகள் ஏற்பட்டாலோ சொந்த மனைகள் விலகி போனாலோ இப்படி பலவிதமான கஷ்டங்களில் உழன்று கொண்டிருப்பவர்கள் அனைவரும் ஆண் பெண் இரு பாலருமே ஞாயிற்றுக்கிழமை என்று வில்வ இலைகளால் 4:30 to 6 ராகு காலத்தில் துர்காதேவிக்கு அபிஷேகங்கள் செய்து வில்வத்தில் அர்ச்சனை செய்தால் உடனடியாக அவர்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி ஞாயிற்றுக்கிழமைகளில் வில்வ இலைகளில் துர்காதேவி அர்ச்சனை செய்வது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது. திங்கட்கிழமை என்று முல்லை மல்லிகை போன்ற வெண்மையான மலர்களால் 7:30 to 9 ராகு காலத்தில் திங்கட்கிழமை காலையில் துர்காதேவிக்கு அர்ச்சனைகள் செய்தால் அவர்களுக்கு புத்தி பிரகாசம் ஏற்படும். அடிக்கடி எல்லாத்தையும் மறந்துபவர்கள் அந்த மறதியிலிருந்து விடுபடுவார்கள். சனீஸ்வரனுடைய துன்பங்களிலிருந்து இந்த மதிகாரகன் விடுதலை கொடுப்பார். அதனால் திங்கட்கிழமை அன்னைக்கு வெண்மையான மலர்களில் துர்காதேவியை அர்ச்சனை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்தில் 3 to 4:30 செவ்வரளி மலர்களால் துர்காதேவியை தீபமேற்றி அர்ச்சனைகள் செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு உடல் நோய்கள் தீர்வது மட்டுமல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் வெற்றியும் பலவிதமான விஷயங்களில் நல்ல ஒரு சூழ்நிலைகளும் மனை இல்லாதவர்களுக்கு சொந்த மனை ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் வாரிசுகள் பிரகாசமாகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு செய்வது துர்காதேவிக்கு செவ்வரளிப்பூ. புதன்கிழமை என்று துர்காதேவிக்கு துளசியால் அர்ச்சனை செய்தால் அந்த புத்தி பிரகாசமாகி பலவிதமான நன்மைகள் கிடைப்பதுடன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் விரைவில் ஏற்படும். விஷ்ணு துர்க்கை, அதாவது துர்காதேவியை நம்ம விஷ்ணு துர்க்கைன்னு தான் சொல்லுவோம். அந்த துர்காதேவியை புதன்கிழமை என்று ராகு காலத்தில் வழிபடும் பொழுது துளசியால் அர்ச்சனை செய்வது சாலச் சிறந்தது. வியாழக்கிழமை என்று மஞ்சள் நிற பூக்களால் துர்காதேவிக்கு அர்ச்சனைகள் செய்தால் அந்த துர்காதேவி மிகவும் மகிழ்ந்து பலவிதமான ஞானத்தை அருள்வார். ஞானம் என்றால் அறிவு, தொழில், செல்வம் எல்லா விதமான வசதிகளையும் கொடுக்கக்கூடியவர். துர்காதேவிக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை என்று செந்தாமரை மலர்களாலும் வெள்ளை அரளி பூக்களாலும் துர்காதேவிக்கு அர்ச்சனைகள் செய்தால் சகல செல்வங்களும் வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செந்தாமரை மலர்களும் வெள்ளரளியில் போடலாம். சனிக்கிழமை என்று எப்பவுமே சனிக்கிழமைனாலே ஒரு அதீதமான ஒரு நாள், சனீஸ்வரனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவோம். கருங்குவளை பூக்களை சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். துர்காதேவிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. செந்தாமரை, வெண்தாமரை இரண்டையும் கலந்து அர்ச்சனை செய்யும் பொழுது சனிக்கிழமை என்று துர்காதேவியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிட்டும். இப்படி 7 நாட்களும் 7 விதமான பூக்கள் இந்த மாதிரி அர்ச்சனை செய்யும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ 7 வாரம் அல்லது 9 வாரம் அல்லது 18 வாரத்தில் அவர்கள் நினைத்த காரியம் நடக்கும். சரி, இப்போ சுமங்கலி பெண்கள்லாம் கண்டிப்பாக மெட்டி அதுக்கப்புறம் கொலுசெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ வயதான பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொலுசு போடணும் அப்படின்னா கொஞ்சம் சங்கடப்படுறாங்க, ஏன்னா கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மகாவிஷ்ணுவின் பாத கொலுசிலிருந்து ஒரு நீரானது பெருகி பழமதிர் சோலையிலே அங்கே அழகர் கோயிலே நூபுர கங்கையாக, கங்கைகளுக்கெல்லாம் மேலான கங்கையாக நூபுர கங்கையாக அந்த சுனை ஏற்பட்டது. இன்றும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த சுனையில் நீராடி பலவிதமான பாவங்களை போக்குகிறார்கள். அந்த மகாவிஷ்ணுவின் நூபுர கங்கை பாத கொலுசிலிருந்தான் வந்தது. ஈசன் நடனமாடும் பொழுதும் அந்த சலங்கையின் ஒளியில் பலவிதமான நல் வித்துக்கள் பூமியில் தோன்றுகிறது. இப்படி பாத கொலுசின் சத்தம் சுமங்கலித்துவம் அதிகமாகும், மகாலட்சுமியின் வரவை குறிக்கும், தீய சக்திகள் வெளியே ஓடிவிடும்.
அதனால் பெண்கள் சலங்கை, கொலுசு போன்ற விஷயங்கள் எல்லாம் அணிவது சாலச் சிறந்தது. ஆனால் தங்க கொலுசு போடக்கூடாது, மிகப்பெரிய குற்றம். எண்கள் நமது கண்கள், எண்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எண்களை தேடினால் விடியல், எண்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள்.